கொடுக்கும்படியாய் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டப்பா அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை கொடுக்கும்படி அடியானை கூட நீங்கள் ஆண்டவரை நினைத்ததற்காக நன்றி சுவாமி. எடுத்த வந்த வார்த்தையில் கூட அப்பா என் சுய ஒன்றும் வெளிப்படாத படிக்க ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற வார்த்தை நான் என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க இசப்பா. கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையாவது பிரயோஜனப்படுகிற வார்த்தைகளாய் பேச ஆவியானவர் நீங்கள் வழி நடத்தி பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும். துதி கன மகிமம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நம்ம கர்த்தருக்குள்ளே இருப்பதனால எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமாக இருக்கிறோம். துக்கம் வேதனை எல்லாமே வீட்டில் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது எப்படி இருக்குது? மன மகிழ்ச்சியாக இருக்குது. காலையில் நானும் வரும்போது பார்த்திங்களன்னா ரொம்ப டென்ஷனோடு தான் வந்தேன். ஆனால் கொஞ்சம் ஆராதனை அப்படி பண்ணுறதுக்குள்ளும் என் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறிச்சு. அப்பொழுது நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அது எப்படி இருக்குது? நித்திய மகிழ்ச்சியும் நம்ம தேவன் நம்மளுக்கு எப்படி இருக்கிற புது பலனை கொடுக்குறார். அதெல்லாம் மறக்கும்படியாக என்ன பண்ணுறாரு? அவருடைய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? மறக்கிறோம். இந்த நாளில் கூட நான் எடுத்திருக்கிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா தயவு. தேவனுடைய தயவு இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியல? வாழ முடியல. இப்போ இந்த 6 மாதங்களை நம்ம கடந்து வந்தோம். அது யாருடைய தயவுனால் கடந்து வந்தோம்? தேவனுடைய தயவுனால் மாத்திரம்தான். இனி வருகிற நாட்களை நம்ம கடக்க போகிறோன்னா அவருடைய தயவுனால் மாத்திரம் தான் என்ன பண்ணுவோம்? கடந்து போவோமே. ஆனால் சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க? என் பலத்தினால் கடந்து வந்தேன், என் சுய புத்தினால் நான் கடந்து வந்தேன். வீட்டில் கூட ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம செய்கிறோன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என் முழு பலத்தையும் வச்சு என்ன பண்ணிட்டேன்? இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? பெருமை பேசுவோம். ஆனால் வேதத்தை படிக்கிறவங்க அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க. வேதத்தை அறியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? பெருமையாக பேசுவாங்க. நானே நடக்கிறேன், நான் உழைச்சி இதை வாங்கினேன். தேவன் பலத்தை கொடுத்தா மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு வேலையை செய்யவும் முடியும், என்ன பண்ண முடியும்? ஒரு காரியத்தை வாங்கவும் முடியும். அவருடைய கிருபை தயவு இது இல்லாமல் என்ன பண்ண முடியாது? யாராலுமே எதுவுமே செய்ய முடியாது. அப்போது ஆவின் கனிகளில் பார்க்குறோம். தயவு வந்து என்ன இருக்குது? ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், பொறுமை, நீடிய பொறுமை, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா தயவும் ஒரு என்ன பண்ணிக்குது? ஒரு நற்குணமாக இருக்கிறது. அப்போது நம்ம இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம எப்படி இருக்கணும்? தயவு உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆமேன். இந்த இடத்துல பார்க்குறோம் ஆபிரகாமை குறித்தும் ஆபிரகாமருடைய ஊழியக்கார குறித்து தான் இந்த வேதம் சொல்லுது. தேவன் வந்து பார்த்திங்களன்னா ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி யாருக்கு சொல்கிறாரு? எலியேசருக்கு சொல்கிறார். அப்போது அவர் பெண் பார்க்கும்படி போகிறாரு. அவர் வந்து அவர் சுய பலத்தினால ஏதோ ஒரு பெண்ணை பார்க்கலாம் அப்படின்னு அவர் போல முதல்ல யார்கிட்ட அட்னஸ் போகிறாரு? தேவன் கிட்ட சொல்கிறாரு, ஏசப்பா நான் என்ன பண்ணுறேன்? என் எஜமானுடைய மகனுக்கு என்ன பார்க்க போகிறேன்? பெண் பார்க்க போகிறேன். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் எப்படி இருக்கணும்? தயவாக இருக்கணும் அப்படின்னு. அப்போது இங்கிருந்து அவர் கடந்து போகிறாரு. எடுத்து வாசிக்கலாம். 11லேருந்து வாசிக்கலாம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ ஆமேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயவு வந்து யாரால் கிடைக்குன்னா தேவனால் மாத்திரம்தான் கிடைக்கும். அப்போ ஒரு சுய புத்தியின் மேலே போயிருந்தாருன்னா அந்த இடத்துல என்ன இருக்காது? ரெபேக்கால வந்து அவங்க என்ன பண்ணியிருக்க முடியாது? பார்க்க முடிஞ்சிருக்காது. இப்போ வந்து ரெபேக்கால வந்து கூப்பிட்ட உடனே அவங்க வீட்டில் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களா? இல்லை. தேவனுடைய தயவுனால தான் அவர் பேசும் பொழுது தேவ தயவு அவங்க என்ன பண்ணுது? வெளிப்படுது. தேவ தயவு அங்கே வெளிப்படும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? கேட்ட உடனே அவங்கள என்ன பண்ணுறாங்க? அனுப்பி விடுறாங்க. ஈசாக்குக்கு என்ன பண்ணுறாங்க? திருமணமும் நடக்குது. அப்போ வந்து ஈசாக்கு வந்து துக்கத்தோடு இருக்கிறாரு.
அவங்க அம்மா இறந்த துக்கத்தோடு இருக்கிற நிலையில் கூட தேவன் செய்த அந்த செயல் எப்படி இருந்துச்சு? அவர் ஆறுதல் அடைந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்போது நம்ம எந்த காரியமாக இருந்தாலும், இப்போ திருமணம் வைக்கிறாங்க, நம்ம கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம திருமணம் வைத்துட்டு தேவ தயவு இல்லாமல் என்ன பண்ண முடியாது? திருமணம் நடத்த முடியாது. அது கை கூடி வரணும். நம்ம பணம் சேர்த்துருக்கலாம், நகை சேர்த்து வச்சுருக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர் தயவு எப்போ வைத்திருக்கிறாரோ அப்போ தான் என்ன ஆகும்? அந்த காரியங்கள் கை கூடி வரும். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். தயவுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீ உத்தமராகவும். ஆமென். தயவுள்ளவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? தயவுள்ளவராக இருக்கிறார். உத்தமர்களுக்கு அவர் உத்தமராக இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீ கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். ஆமென். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து ஊருக்கு வெளியே போவோம் வாரோம் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி என் சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றார். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சவுல் என்ன பண்றாரு? தாவீதை கொல்லும்படி என்ன பண்றாரு? வகை தேடுறாரு. அப்போ வகை தேடும் பொழுது இவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு? யோனத்தான் அவருக்கு ஆதரவராக இருக்கிறார். அப்போ யோனத்தானுக்கும் தாவீது எப்படி இருக்கிறாங்க? பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அப்போ உயிரை போல என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறாங்க. அப்போது ஒரு தோழனுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு? ஓடி அவருடைய விளக்கத்தெல்லாம் சொல்கிறார். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? என்ன அறியாமல் ஒரு காரியத்தையும் என்ன பண்ண மாட்டார்? செய்ய மாட்டார். நீ பயப்படாத, நான் என்ன பண்ணுறேன், எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறார்? சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம், இரக்கமுள்ளவருக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல இவங்க 2 பேர் பேசும்போது என்ன பண்ணுறாங்க? இவங்க செய்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. என் குடும்பத்துக்கு நீ என்ன பண்ணும்? தயவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்து வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்றாரு? அன்னைக்கு யோனத்தானோடு என்ன பண்ணாரு? ஒப்பந்தம் பண்ணினாரு. என்ன பண்ணாரு? நீ என்ன பண்ண, என் குடும்பத்தை என்ன பண்ணும், நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் பண்றாரு. அதே அந்த அதிகாரம் அந்த பிள்ளை என்ன பண்றாங்க? எடுத்து வாசிக்கலாம். அதே அதிகாரத்துல தான் 1லேருந்து வாசிக்கலாம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற்றத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாவீதின் இடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய்
இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் மூடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றார். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றார். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகாரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தார். ஆமென். இந்த இடத்துல வந்து பார்க்குறோம், யோனத்தான் நிமித்தம் என்ன பண்ணுறாரு தாவீது, அவங்க பையனுக்கு, யோனத்தானுடைய பையன் எப்படி இருக்கிறான், மூடனாக இருக்கிறான். 2 காலம் எப்படி இருக்குது, சைல எழுந்து இருக்கு. அப்போ வந்து தேவன் வந்து பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு வந்து என்னது, தாவீது வந்து எப்பேற்பட்டவர், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று என்ன பண்ணுது வேதம் சொல்லுது. அப்போ இருதயத்துக்கு ஏற்றவராக என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணுறாரு தாவீது செய்கிறாரு. அப்போ 1 சாமுவேலில் பார்க்குறோம், அதே 2 சாமுவேல் 9 என்ன பண்ணுறோம், தயவு கொடுக்குறாரு அந்த குடும்பத்துக்கு. தேடுறாரு, யோனத்தானின் குடும்பத்தில் யாராச்சும் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணோம், நான் சொன்ன இதுவும் என்ன பண்ணோம் நிறைவேற்றணும், அவங்க மேலே என்ன பண்ணோம் தயவு காட்டணும். அப்போது ஒரு மனுஷனுக்கு தேவ தயவு இருந்தால் மட்டும்தான் அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாம் வருமே. அப்போது தேவனோடு நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது தேவன் எப்படி இருக்கிறார், நம்மளுக்கு தயவு கொடுக்கிறவராய், அன்பு உள்ளவராய், பொறுமையாக இருக்க, எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுறாரு நம்மளை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அதே தான் 7வது வசனம் சொல்லுது, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். ஆமென். உடனே அவனுக்கு என்ன ஆகுது, பயம். அப்போ தாவீது என்ன சொல்றாரு ஆறுதலா, நீ பயப்படாதே. அப்போ இந்த கீழே வசனம் சொல்லுது, அப்பொழுது அவனை வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறது உமது அடியேன் எம்மாத்திரம் என்றான். அந்த இடத்துல என்ன பண்றாங்க, தாய்த்துறான். யோனத்தான் பிள்ளை என்ன பண்றான், என்ன அவனை தாய்த்துறான், நான் ஒரு செத்த நாயை போல இருக்கிறேனே. அப்போ ஒரு மனுஷன் மேல தயவு வருதுன்னா தேவனுடைய தயவு அவனுக்குள்ள இல்லாம என்ன பண்ண முடியாது, அதை வெளிக்காட்ட முடியாது. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். எவ்வளோ ஐஸ்வர்யமே இருந்தாலும், எவ்வளோ சம்பாத்தியம் இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கணும், தயவு இருக்கணும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், உதவுகிற குணங்கள் இருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். இந்த இடத்துல யாரை குறித்து பார்க்குறோம், யாக்கோபை குறித்து பார்க்குறோம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, வெறும் கையா என்ன பண்ணாரு, அங்கிருந்து ஏசாவுனால பயந்து ஓடி விடப்பட்டார். ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு தேவனுக்கு, அவருக்கு வந்து ஏராளம் 2 மனைவிக பிள்ளைக, அவங்க என்ன பண்ணாங்க, ஆடு மாடு எல்லாமே என்ன பண்ணாரு, சம்பாதிச்சிட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு, அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லாம் தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவோ என்ன பண்றேன் பாத்திரன் அல்ல. அப்போ நம்ம நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறத போல என்ன தங்கமா இருந்தாலும், நம்ம என்ன பொருள் சேர்த்து வச்சிருந்தாலும், ஒரு மனுஷனுக்குள்ள தயவு ஒன்று, தேவனுடைய தயவு இல்லைன்னா என்னது, இதெல்லாம் வெறுமையானது தான். அப்போ நமக்கு என்ன இருக்கணும், நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் எதுவாக இருந்தாலும் நமக்குள்ள என்ன பண்ணிக்கிற தேவ தயவு இருக்கணும். அப்போ அதே வசனத்தை வாசிக்கலாம், 10வது வசனத்தை. அடியனுக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். அப்போதான் அவங்க சகோதரனை பார்க்க வரும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, 2 பரிவாரங்களோடு தேவன் என்ன பண்ணாரு, தயவோடு கூட அவரை கடந்து வர உதவி செய்தார். எடுத்து வாசிக்கலாம். நெகோமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நெகோமியா. தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலான
ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெகோமி என்ன பண்ணாங்க, நான் போன மெசேஜ்லேயே சொல்லியிருக்கிறேன், அவங்களுடைய ராஜ்யம் என்ன ஆயிடுச்சு, அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, துக்கித்து உபவாசித்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாங்க, அழும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுது, ராஜாவுடைய கண்கள் என்ன ஆகுது, தயவு கிடைக்குது. நம்ம ஒன்றுலேருந்து வாசித்தா அந்த வசனம் தெளிவாக புரியும். ஒன்றுலேருந்து வாசிக்கலாம். அர்தஸ்டா ராஜாவின் 20 அர்த்சாஷா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. இப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். ஆமென். இந்த இடத்துல அந்த 3வது வசனம் சொல்லுது, அவங்க பிதாவின் கல்லறைகள் எப்படி இருக்குது, பாழாய் கிடக்குது. அப்போ நான் என்ன பண்ண, துக்கமுகமா இல்லாம, இப்போ நம்ம வீட்டிலே பிரச்சனை, ஏதோ நம்ம வெளியில ஏதோ பிரச்சனை வருது, அப்போ நம்ம வந்து சந்தோஷமா இருப்போம்னா இல்லை. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீண்ட நாளாக அதை குறித்து என்ன பண்ணுறாங்க, உபவாசிக்கிறாங்க, அழுகுறாங்க, புலம்புறாங்க. அப்போது அதனுடைய பலன் தான் என்ன ஆகுது, ராஜாவுடைய கண்கள் என்ன பண்ணுது, ஒரு ராஜா என்ன பண்ண முடியும், தயவு கிடைக்கணும்னா லேசான காரியமெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் கேட்கணும். நம்ம சொல்கிறதெல்லாம் ராஜா என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட நெகோமியாவுக்கு என்ன கிடைக்குது, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குது மாத்திரம் இல்லை, அவளுக்கு தேவையான, அவள் வழியில் போகிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் கூட என்ன பண்ணுது. அந்த 8வது வசனத்தை வாசிக்கலாம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஆமென். அப்போ என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு தேவையான பொருளை கூட ராஜா என்ன பண்ணுறாரு, அவங்க கேட்கல. வேதம் சொல்லுது அவங்க கேட்கல. இந்த இடத்துல வந்து நம்ம தெளிவாக வாசிக்கும்போது அவங்க கேட்டாங்கன்னு இல்லை, அவங்களுடைய தயவுனால என்ன பண்ணுறாரு ராஜா, அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. அப்போது இப்போ நம்ம வந்து ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ டாக்டருடைய கண்களில் தயவு கிடைக்குமா? இங்கே உட்காந்துருக்குங்களா தான் நான் கேட்குறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் எல்லோரும் பதில் சொல்லுங்கள். இப்போ ஒரு தயவு வந்து, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர்கிட்ட நம்மளுக்கு தயவு கிடைக்குமா? டாக்டர்கிட்ட நம்மளுக்கு தயவு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது தேவனுடைய கிருபை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுவார், தயவு கிடைக்க செய்வார். அப்போது நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோன்ட்டு மனுஷன் வந்து என்ன பண்ணுவான், முகத்தை மாத்திரம் தான் பார்ப்பான். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை செக் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ பிபி போன உடனே பார்த்த உடனே சொல்லிட முடியுமா, உனக்கு பிபி அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது, அப்படியெல்லாம் இல்லை. செக் பண்ணி பார்த்துட்டு அது கூட என்ன பண்ணுவாங்க, மறுநாள் காலையில் தான் வர சொல்லுவாங்க. ஆனால் தேவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தை ஆராய்கிறவராக இருக்கிறார். நீ என்ன சூழ்நிலை இருக்கிற, இப்போ நாளைக்கு இன்னும் நாளை கடக்க போகிற, நாளைக்கு உனக்கு இன்னும் அந்த ஆபத்துலேருந்து உன்னை எப்படி பாதுகாக்கணும், உன்னை எப்படி மீட்டு எடுக்கணும், உன் மேலே எப்படி தயவு வைக்கணும்னு என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, கண்காணியாக இருக்கிறார். அப்போது இந்த இடத்துல கூட நெகோமிக்கு என்ன நடக்குது, போகிற வழிக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் ராஜா என்ன பண்ணுறாரு, ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, படிக்கவா? படிங்க.
நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரனையும் என் சகோதரியையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். ஆமென். இந்த இடத்துல 2வது வசனம் வாசிக்கிறோம். நுனியின் குமாரனாகிய யோசுவா என்ன பண்றாரு? வேவு பார்க்கும்படி 2 மனுஷர்கள் என்ன பண்றாரு? கிராமத்துக்குள்ள அனுப்புறாரு. அப்போ இவங்க அனுப்பப்பட்டது வந்து ராஜாவுக்கு என்ன பண்ணுது? தெரியப்படுத்துது. அப்போ ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க? இந்த 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்து மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். ஆமென். அப்போ அவங்கள வந்து என்ன பண்றாங்க? அந்த வேசியின் இடத்துல உங்ககிட்ட உள்ள போன ஆள் என்ன பண்ணு, வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க 2 பேர் உள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க? யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? வழியடியாக அமுச்சு விட்டுறாங்க. ஆனாலும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த இடத்துல. நாங்கள் வந்து இந்த கிராமத்தை தேவன் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது என் குடும்பத்தை, என் தாய், என் தகப்பன், என் சகோதரன் எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் பொழுது அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையா? கிடைச்சிச்சு. அப்போது தேவ தயவு அவங்க வந்து இங்கே வேதம் சொல்லுது அவங்க எப்படி இருக்கிறாங்களோ ஒரு வேசியானவங்க தான். அப்போது நல்லவங்களுக்கு மட்டும்தான் தேவன் இறங்குவாரா அப்படின்னா இல்லை. தேவன் வந்து ஒவ்வொருவருக்கும் காலங்கள், நேரங்கள், சமயங்கள், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு நேரங்கள் உண்டு. இப்போ வந்து புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரம் வந்து எப்போ அதனுடைய காலத்தில் தான் அதனுடைய கனியை கொடுக்கும். சும்மா நீ இருக்கிற நேரத்துலலாம் பூ கொடுத்து கனியெல்லாம் காயெல்லாம் பார்க்க முடியாது. அது ஒரு நேரத்தில் என்ன பண்ணோம்? துளிர்க்கும், ஒரு நேரத்தில் உதிரும், ஒரு நேரத்தில் என்ன பண்ணோம்? புளியை கொடுக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகிடும்? அடங்கிடும். அந்த மாதிரி தான் தேவன் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களை வைத்திருக்கிறார். யோசுவாவின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் வரும்பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு? யோசுவாவை என்ன பண்ணுறாரு? மோசே மறிக்கிறாரு, ஆரோன் மறிக்கிறார், எல்லாருமே மறிச்சிட்டாங்க. நுனியின் குமாரனாகிய யோசுவா என்ன பண்ணுறாரு? அவங்கள வழி நடத்தின்னு வரும்பொழுது எரிகோக்குள்ளே போக போகிறாங்க. அப்போ எரிகோக்குள்ளே போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு அந்த வேசி கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன பண்ண, என் குடும்பத்துக்கு நீங்கள் தயவு செய்யணும், அப்பொழுதுதான் என்ன பண்ண மாட்டேன், நான் இவங்கள காட்டி கொடுக்க மாட்டேன்னு. அப்போது இவங்க யோசுவாவுக்கிட்டையும் கேட்கல, எதுவும் பண்ணல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நாங்கள் அப்படி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் யோசுவாவுக்கிட்ட நடந்த எல்லா செய்தியும் இவங்க சொல்லும் பொழுது யோசுவா என்ன பண்ணுறாரு? உடனே என்ன பண்ணுறாரு? ஓகே பண்ணுறாரு. அப்போது அவங்களுக்குள்ள அந்த தயவு என்ன பண்ணுச்சு? அன்னைக்கு கிடைச்சிது. எல்லாரும் அழிக்கப்பட்ட சூழ்நிலை கூட அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு? அந்த இடத்துல காக்கப்பட்டது. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். ஆமென். ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிக்கலாம், முதல்ல இருந்து. அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவசியாயிருந்தார். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டபோது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். ஆமென். இந்த இடத்துல கூட 100க்கு அதிபதி என்ன பண்றாரு? இயேசு வந்து அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாருன்னு என்ன பண்றாரு? அவர் பார்க்கல, கேள்விதான் படுறாரு. கேள்விப்பட்டு என்ன பண்றாரு? வராரு. அப்போவாச்சும் நம்ம வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அப்போ அவருடைய விசுவாசம் ஒன்று, அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? அந்த இடத்துல அவருடைய தயவின் படி அவனுக்கு சுகம் கிடைச்சிச்சு. அப்போ வந்து ஒரு மனுஷன், தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வருவாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது தேவன் வந்து அவங்க வருவாங்கன்னு தெரியும். அந்த 100க்கு அதிபதி, அப்போது ஒரு 100க்கு அதிபதினா அவங்ககிட்ட பணம் இருக்கும், நிறைய செல்வாக்காக இருந்திருப்பான், எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் வந்து என்ன பண்ணுறான்? இயேசு சுகம் கொடுக்குறார். அப்போ என்ன பண்ணுறார்? இயேசு சுகம் கொடுக்குறார், இயேசு விடுதலை கொடுக்குறார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? அவரிடத்துல
கேள்விப்பட்டுட்டு தான் வராரு. அவர் அற்புதத்தை பார்க்கல, அவர் அதிசயத்தை பார்க்கல, அவர் எதுவுமே பார்க்கல. அவர் கேள்விப்பட்டுட்டு அந்த இடத்துல வரும்பொழுது அந்த 4வது வசனம் சொல்லுது, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டான். என்ன பண்ணுறான்? கருத்தா அவனுக்காக வேண்டுதல் செய்கிறான். இந்த காலத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்க்குறேன், தனியாக தட்டு கொடுப்பாங்க, தனியாக என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு சாப்பாடு வச்சு கொடுத்து அனுப்புவாங்க, இப்படின்னு சொல்லிட்டு பராமரிப்பாங்க. ஆனால் 100க்கு அதிபதியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? அவன் மேலே தயவு வச்சு தேவனிடத்தில் வந்து என்ன பண்ணுறான்? அவனுக்காய் கருத்தாய் வேண்டுதல் செய்கிறான். அப்போது நீர் இந்த வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்திருக்கிற அவன் என்ன பண்ணுறான்? பாத்திரவானா நீங்கள் இருக்கிறான், நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? அவனை முழுமையாக அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறான். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 27-24ஆம் அதிகாரம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். 9லேருந்து வாசிக்கலாம். வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழித்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். ஆமென். இந்த இடத்துல என்ன பண்றார்? பவுல் எச்சரிக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெளிவா புரியும். 5 நாளுக்கு நாங்கள் இத்தாலியா தேசத்திற்கு, முதல் வசனம், நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பேர் கொண்ட 100க்கு அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். ஆமென். இவங்க என்ன பண்றாங்க? பவுல் என்ன பண்றாங்க? சிறைச்சாலை அடைக்கிறாங்க. அப்போ வந்து 100க்கு அதிபதி என்ற ஒரு ஆள்கிட்ட என்ன பண்றாங்க? அவங்கள ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒப்படைச்சு அவங்க கப்பலை பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுங்கன்னா, அவங்க வந்து எப்படி பண்றாங்க? காற்று, மழை, புயல் என்ன பண்ணுது? அவங்க மேல அதிகமாக இருக்குது. அப்போது இந்த 10வது வசனத்தில், மனுஷரை இந்த யாத்திரையிலே சரக்குகளும் கப்பல்களுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கு வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாரு? பவுல் எச்சரிக்கிறாரு. ஆனால் அந்த 100க்கு அதிபதி, அந்த 11வது வசனத்தை வாசிக்கலாம். 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார். அப்போ பவுல் என்ன பண்ணல? அவரு நம்பவே இல்லை. அப்போது அவன் வந்து ஒரு கைதியாக இருக்கிறான் அந்த இடத்துல. அப்போது அவனுடைய வார்த்தை அங்கே என்ன ஆகலை? செல்லுபடி ஆகலை. அப்போது இங்கே பார்த்தீங்களா, அந்த 100க்கு அதிபதி அவனுடைய வார்த்தை என்ன பண்ணல? அவங்க கேட்காம அப்புறம் என்ன பண்ணுறாங்க? அந்த 20 வாசிக்கலாம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கீரத்தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கு பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆமென். இந்த இடத்துல கூட பார்த்தீங்களா என்ன பண்றாரு? சவுல்
பவுல் வந்து என்ன பண்ணுறாரு, அவ்வளோ காரியங்களை அவங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பிடாம ரொம்ப நாளாக இரவை பார்க்கல, பகலை பார்க்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மழையும் புயலும் என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் கூட என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க. அப்போ கூட பார்த்தீங்களன்னா தேவன் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஏன் சாப்பிடாம இருக்கிறீங்க. தேவ தூதர் எனக்கு என்ன பண்ணுறாரு, தரிசனமாகி நம்மளுக்கு எந்த சேதமும் வராதுன்னு என்ன பண்ணுறாரு, தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டாம், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற உன்னை என்ன மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவார், தேவன் காப்பார். அவர் தயவு எப்படி இருக்குது, நம்ம மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அப்போது இந்த நாளில் கூட நம்ம இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய பிரச்சனைகளை நம்மளுக்கு சொல்லுவாங்க, எனக்கு இந்த வியாதியாக இருக்குது, எனக்கு இந்த கடன் பிரச்சனையாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், பவுலை போல ஒரு உதாரணமாக தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறவங்கள மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு என்ன பண்ண ஆலோசனைகளை சொல்லணும். இப்படி இருக்கணும், நம்ம இப்படி பண்ணணும், நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஆலோசனை சொல்லணும். அப்போது நம்ம ஆலோசனை சொல்லும் பொழுது தேவன் நம்ம மூலிமா என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ஒரு தயவு செய்யும்படியாய் அனுக்கிரகம் செய்வார். ரூத்து 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்களை தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. ஆமென். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெகோமியோட கணவரும் அவங்க 2 மருமக்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இறந்து போகிறாங்க. நெகோமி இங்கேருந்து கடந்து போகும்போது எப்படி போனாங்க, எல்லா ஆஸ்திகளோடும் பிள்ளைகளோடும் கணவரோடு எல்லாரோடும் போனாங்க. ஆனால் அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது யாருமே இல்லை, 2 மருமக்களோடு கூட வராங்க. அப்போது அவங்க சொல்லுகிற வார்த்தை லாஸ்ட்டில், எனக்கு நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு தயவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம குடும்பங்களில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம என்ன பண்ணோம், ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம எந்த சூழ்நிலையில் கூட இருக்கலாம். போன வெள்ளிக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா ரூத்துவை குறித்து தான் ஒரு 10 காரியங்களை குறித்து நான் மெசேஜ் கொடுத்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூத்துவின் நற்குணங்கள் நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூத்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். அவளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நற்குணங்களும் 10 காரியங்களை குறித்து நான் பேசினேன். ஆனால் அவளுக்கு நிறைய காரியங்கள், அவள் பொறுமையாக இருந்திருக்கிறா, தாழ்மையாக இருந்திருக்கிறா, என்ன பண்ணுறா, குணஸ்தாலியாக இருந்திருக்கிறா அப்படின்னு ஒரு 10 காரியத்தை குறித்து பார்த்தோம். அப்போது இளைய மகள் என்ன பண்ணுறா, மருமகள் என்ன பண்ணுறா, இன்னொருத்தி போயிடறா. ஆனால் ரூத்துவோ என்ன பண்ணுறா, அவங்களோட கூடவே இருந்து அவங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அப்போ நெகோமி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அப்போது நெகோமி சொல்கிறத மாத்திரம்தான் ரூத்து கேட்டிருக்கிறாங்க. இந்த அதிகாரம் ஃபுல்லாகவும் வாசிக்கும் பொழுது அவங்க மாமியாரின்ற ஸ்தானத்தை விட ஒரு மகளுக்கு என்ன சொல்லுவாங்களோ அந்த காரியத்தெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது ரூத் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு வார்த்தையும் மறுப்பு பேசாமல் எல்லாவற்றுக்கும் அவங்க கீழ்ப்படிந்திருக்கிறாங்க. அப்போது நெகோமி 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கு எனக்கும் நீங்கள் தயவு செய்ததை போல கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், தயவு செய்வார் அப்படின்னு. அப்போது நம்ம வந்து பார்த்திங்களன்னா தயவு செய்கிறவர்களாக இருக்கணும், மற்றவங்க மேலே என்ன பண்ணணும், தயவு உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர், தயவு உள்ளவராக இருக்கிறார். நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுறேன். குறிப்பாத்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. குறிப்பாத்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போகச் செய்த தயவு பெரியது. ஒரு அடி தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியது. அந்த தயவை பாட ஜீவன் உள்ளது. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்தது.
தலைமுறைகள் பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்னை தலை நிமிர வாழ செய்த தயவு. சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் அழிந்து போயின, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாம் அழிந்து போனதே, என் பேழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. முழுகும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றுதே, ஏறெடுத்து பார்க்கும் அன்னம் உயர்த்தி வைத்திரே. என்னை உயர உயர கொண்டு சென்றிரே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாக்குதே. ஒரு சேதமின்றி தலைமுறைகள் பாதுகாக்குதே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு என்னை தலை நிமிர வாழ செய்த தயவு. ஆமென். இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கொடுத்து நம்ம தலைமுறைகளை கடந்து போகவும் நம் தலைமுறைகளை கடந்து செல்லவும் தேவன் நம்மளுக்கு தயவுள்ளவராக இருக்கிற அந்த வார்த்தை கொடுத்த தேவனுக்கு கோடி நன்றி.